ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த குட்டி தோடு பார்த்திங்கன்னா, நான் வந்து தைலா சில்க்ஸ் போனப்போ 3 தோடு வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி குட்டியாக எந்த பொருள் பார்த்தாலுமே பாப்பாவுக்கு போட்டு பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் தோண ஆரம்பிச்சிருது. எதை பார்த்தாலுமே டக்குன்னு இது பாப்பாவுக்கு நல்லாயிருக்குமா, போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தர்றது. அப்படி வாங்கின தோடு தான் இந்த 3 தோடு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேர் வந்து 5 ருபீஸு. இந்த 3 தோடு சேர்த்து 15 ரூபா தாங்க ஆச்சு. நான் இது வந்து 3 தோடையுமே பாப்பாவுக்கு அதில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக எனக்கு அந்த பேர்ல் வச்ச மாதிரி இருக்குல்ல குட்டியாக, அந்த தோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டியாக அழகாக இருக்குல்ல, 3மே நல்லா இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து பட்டர்ஃப்ளை தோடு தாங்க போட்டுட்ருந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செகண்டு வந்து அந்த ஃப்ளார் தோடு போட்டிருந்துச்சு. இதுவும் அழகாக தான் இருந்துச்சு. காதில் போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த தோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தோடு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த 3 தோடில் எந்த தோடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கழுத்தில் போட்டிருக்கால, அதுவுமே தைலா சில்க்ஸில் வாங்கினது தான். இது வந்து 30 ருபீஸ்னு நினைக்கிறேன். அவள் வேணும் வேணும்னு வாங்கிட்டு தான், சரி பரவாயில்ல ஒரு வாட்டி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இதில் எது அழகாக இருக்குது சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி தான் வாங்கி போடுவீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.